ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு April 14 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்க கிளாஸஸில் நம்ம நடத்துறது ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எழுதிங்கப்பா. ஸோ April 14 இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அப்படிங்கிறது. அதே போல April 14 அப்படிங்கிறது இன்னைக்கு சித்திரை 1 நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி சிறப்பிக்கப்படுது. ஸோ உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களால் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ மூன்றாவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1865 அந்த சிவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. 1865 அப்படிங்கிறது அந்த சிவில் வார் அந்த நடந்துடைய காலங்களில் இன்னைக்கு தான் அவர் வந்து ஷார்டட். ஸோ அவர் வந்து சுடப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஷூட்டிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுதாப்பா? என்னோட ஸ்க்ரீன் வருதா? ஸ்க்ரீன் வந்து வருது. ஓகே. சாரி சார், நியூஸ் பேப்பர் வரல சார். ஓகேப்பா. ஸோ வேற யாருக்கும் வந்திருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா என் ஹார்ட் காப்பி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்ட் காப்பி இருக்கு. ஓகே. ஸோ கிளாஸஸில் நம்ம மறுபடியும் ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒரு ஆள் கொடுங்க பார்ப்போம். கிளியரா வாய்ஸ் கிளியரா இருக்கா? முதல்ல எதுவும் என் சைடில் எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? நோ சார், கிளியர் சார். ஸோ கிளியரா இருக்கு. ஓகேம்மா. அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரை பற்றி நம்ம டீட்டெயில்டு படிப்போம். ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்லேயே வராரு. ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் வருவாங்க, இந்தியன் எக்கானமியில் வருவாங்க. அதே போல் நம்முடைய சோசியல் ரீஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது போது நேஷனல் ரினைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேயே வருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிறது. ஸோ இவருடைய பிறந்த வருடம் அப்படிங்கிறது 1891. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஓகேம்மா. 1891. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1891 அப்படிங்கிற இயர்ல தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 1891 அப்படிங்கிறது அவங்களுடைய பிறந்த வருஷம். April 14 அப்படிங்கிறது. ஸோ அவருடைய இயற்பெயர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீமா ராவ் ராம்ஜி சக்பால். ஸோ பீமா ராவ் ராம்ஜி சக்பால் அப்படிங்கிறத அவருடைய பிறந்த போது அவங்க பெற்றோர் இட்ட பெயர். ஸோ எந்த வருடம் பிறந்திருக்கிறாரு? ஒருத்தர் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. 1891 அப்படிங்கிற இயர்ல தான் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாராவ் ராம்ஜி சக்பால் அப்படிங்கிறத அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவர் டிசம்பர் 6, 1956. டிசம்பர் 6, 1956. டிசம்பர் 6ல 1956ல. ஸோ அவர் வந்து when he was 65 years old, தனக்கு 65 வயது அப்படிங்கிறது பூர்த்தி அடைந்த போது அவர் நியூ டெல்லியில இறந்தார். பிறந்தது மும்பை. ஸோ பிறந்தது மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாநிலத்தில் பிறந்தாரு. இவர் இறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்படிங்கிறதுல 1956 அப்படிங்கிறது. அதாவது முதல் அப்படிங்கிற மாதிரி மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதே போல 7வது அமெண்ட்மெண்ட், 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் 1956. அதே மாதிரி ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் 1956. ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1956. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எஸ் சார். ஸோ அப்போ இவர் பிறந்தது 18 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 91 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இறந்தது 1956 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இயற்பெயர் அப்படிங்கிறது பீமாராவ் ராம்ஜி சக்பால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இவரை பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இத ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்கல்ப்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கல்ப்சர், சிற்பிங்க. இந்திய அரசமைப்பினுடைய சிற்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் நம்முடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ டாக்டர்
நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, த ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னாலும் இவர் எடுத்துக்கலாம், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ பிறந்தது 1891, இறந்தது 1956, இறந்தபோது வயது 1965. த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்சோ ஸ்கல்ப்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இவர் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆன போது இவர் என்ன மினிஸ்டரா இருப்பார்னா லேபர் மினிஸ்டரா இருப்பாரு. அதாவது அந்த முதல் அரசவை அப்படி சொல்லுவாங்கல்ல, 1947 அந்த சுதந்திரம் பெற்று நம்ம வந்து இடைக்கால அரசு அப்படிங்கிறது இல்லையா, ஒரு இன்டீரியம் கவர்மெண்ட் உருவாகும். இந்த இன்டீரியம் கவர்மெண்ட் வந்து யாருடைய தலைமையில் உருவாகும்? ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் அட் தட் டைம்? ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் இருப்பாரு. அவருடைய பீரியட்ல தான் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா இவர் லேபர் மினிஸ்டரா இருப்பார். அப்படி லேபர் மினிஸ்டரா இருக்கும்போது தான் அந்த 8 hours அப்படிங்கிறது, அதே மாதிரி மெட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்கறது, அசோசியேஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார். அதே போல இவர் லா மினிஸ்டர் இருந்தபோது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிவுக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1956. 1950 அதுல இருந்து அந்த பீரியட். ஸோ தொடர்ந்து அவர் சாகும் வர அப்படிங்கிற மாதிரி. ஸோ லா மினிஸ்டரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் 1924 அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இவருடைய பீரியட்ல ஒரு சாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிப்பாரு. ஏன்னா அவர் வந்து நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனா நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காரணம் என்ன சார் அப்படின்னு சொன்னா, நிறைய பிரச்சனைகள், சாதிய வன்கொடுமைகள் அனுபவிச்சவர். ஸோ சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கல்வி கூடங்கள்ல, அவர் வாழ்ந்த சமுதாய அந்தமாக இருக்கக்கூடிய ஊர்களில் அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாதிய அந்த ஏற்றத்தாழ்வுகளால அதிகமாக பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனால நான் சொன்னாரு, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன். சரியா? அதோடு கூட ரொம்ப முக்கியமானது 1924 அப்படிங்கிற காலகட்டம் ரொம்ப 3 முக்கியமான தலைவர்களோடு தொடர்புடையது அப்படி சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. மகாத்மா காந்திஜியோட தொடர்புடையது, நம்முடைய பெரியார், ஸோ ஈவேரா பெரியார் அவர்களுடைய தொடர்புடையது, நம்முடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களோடு தொடர்புடையது. டாக்டர் B.R. அம்பேத்கர் சாதியிலிருந்து விலக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிங்கிறது, இந்த அவுட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. நம்முடைய காந்திஜி அவர்கள் அப்படிங்கிறவங்க முதல்ல INC-ல தலைவராக இருக்கிறார் இல்லையா. INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு முறை தான் அவர் தலைவராக இருந்திருக்கிறார். அந்த ஒரு முறை எப்ப சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1924. அந்த 1924 எங்க சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகா, பெங்களூரு, அதுல பெலகாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, கர்நாடகால பெலகாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் இவர் வந்து தலைவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஸோ நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா நமக்கு வந்து இது சிலபஸ்ல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கவனமா நீங்க படிக்கணும். ஏன்னா அந்த அவங்களுடைய அத என்ன சொல்றது, பயோகிராஃபில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. வாட் இஸ் வாட்லாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது, போட்டித் தேர்வுகளுக்கு வாட் இஸ் வாட்லாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அநேகர் இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பாடத்தையும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த 50 மதிப்பெண்கள் டிசைடிங் ஃபேக்டர், டிஸ்கிரிப்டிவோட டிசைடிங் ஃபேக்டர் 50 மார்க் ஒரே ஒரு கேள்விக்கு. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்க திரட்டி இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அடிக்கலாம். எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்னும் தேவைப்படாதுன்னு நினைக்காதீங்கன்னா, ஃபியூச்சர்ல தேவைப்படும். யாரும் இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கீங்களா? ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ் எல்லாம் தேவைப்படும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல யாரும் இருக்கீங்களா? உள்ள கிளாஸ் உள்ள யாரும் இணைஞ்சிருக்கீங்களா? வணக்கம் சார், காளீஸ்வரி இருக்காங்க சார். காளீஸ்வரி இருக்கீங்களா? சரிம்மா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இவர் நம்முடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க எஜுகேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கற்பி அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ங்க. எஜுகேட் பண்ணுங்க. ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு சீர்கேடா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறியாமை அப்படிங்கிறது, அதை நம்ம வந்து களையணும். அப்ப எஜுகேட், கல்வி அப்படிங்கிறதுல எஜுகேஷன் இஸ் மஸ்ட் அப்படிங்கறத உணர்ந்தார். அதனாலதான் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். இறக்கும் போது கூட
அவர் வந்து ஒரு டயபெட்டிஸ் ஒரு பேஷண்ட்டு, சுகர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோயில் அவர் புத்தகங்கள் எழுதிக்கொண்டே புத்தகங்கள் படித்துக்கொண்டே இருக்கும்போது அவர் தன்னுடைய வாழ்நாளில் இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 65,000 புத்தகங்கள் படித்திருக்கிறார். அவருடைய டோட்டலாக அவருடைய புத்தகங்கள் படித்தது மாத்திரம் சொல்றேன். அவருடைய சுயசரிதை படித்து பார்த்தோன்னா அதில் சொல்லியிருப்பாங்க, அவர் தான் முதல் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்குள்ள நுழைவாரா, அதே மாதிரி கடைசி ஆளாக அவர் தான் லைப்ரரி விட்டு வருவார் அப்படின்ற மாதிரி. ஸோ உலகில் அதிகமான நாடுகளில் ஒரு சிலை இருக்கு அப்படின்னு கேட்டால் அது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறதுனால அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால அந்த மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கிறாரு. பர்டிகுலராக மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில் அந்த ஊர்களில் அப்படிங்கிறது. ஸோ ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியும் ஒரு ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கட்சியின் மூலமாக தான் அவர் வந்து அரசியல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு போனார். ஸோ இவருடைய படிப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகளில் நிறைய இவர் வந்து படிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எல்பின்ஸ்டோன் அப்படிங்கிற காலேஜில் தான் அவர் வந்து யூஜி படிக்கிறார். எல்பின்ஸ்டோன் காலேஜ் அப்படிங்கிறது எங்கே சார் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது யூனிவர்சிட்டி ஆஃப் பம்பாய் யூனிவர்சிட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பம்பாய் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கும்போது கூட சொல்லி 1857 1857 MBCன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படின்னு சொல்லி. அம்மா இதுல டிஇடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சுகன்யா டிஇடி, அப்ப காலேஜ் டிஆர்பில இருந்து இருக்கீங்க, டிஇடில இருந்து இருக்கீங்க, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கறது இருக்கீங்க. கியூட் எக்ஸாம்ஸ் பிள்ளைங்க இருக்கீங்களா? கியூட் நோபடி இஸ் தேர். ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்கண்ணே, கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறத ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்க. அம்மா பேசுனவங்களே பேசக்கூடாது, எல்லாரும் பேசுங்க, நல்லா எல்லாருமே பேசுங்க. ஆன்சர் சொல்லும்போது எல்லாரும் பேசுங்க, சரியா? கேட்கும்போது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் வாய் திறந்து பேசலாம். அப்ப 1857 அப்படிங்கறதுல எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். 1857 3. அதான் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இல்லையா? மெட்ராஸ் ஞாபகம் வச்சுக்கணும், பாம்பே ஞாபகம் வச்சுக்கணும், கல்கட்டான்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இவர் வந்து தன்னுடைய கிராஜுவேஷன் அப்படிங்கறத எல்பின்ஸ்டோன் அப்படிங்கிற காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே அப்படிங்கறதுல படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா கொலம்பியா யூனிவர்சிட்டி, அது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொலம்பியா யூனிவர்சிட்டியில அவர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறதுல அவர் வந்து டாக்டரேட் வாங்குறார். டாக்டரேட். ஸோ அவருடைய முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார் அவருடைய ஆய்வு கட்டுரை? த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அண்ட் தேர் சொல்யூஷன். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அண்ட் தேர் சொல்யூஷன். இந்திய ரூபாயினுடைய பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளும். வெறும் பிரச்சனையை மட்டும் இவர் சொல்லல, அதற்கான தீர்வையும் இவர் சொன்னார். அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. Reserve Bank of India, when it was started, Reserve Bank of India, 1935. so 1935 April 1st it was சரியா implemented. அது வந்து செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அது உருவாச்சு? கமிட்டி ஹில்டன் யூங் கமிட்டி. ஆமா, ஹில்டன் யூங் கமிட்டி அப்படிங்கிறது மூலமா தான் அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அப்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய எந்த நூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆய்வு கட்டுரை அப்படிங்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்திய ரூபாய் பிரச்சனைகள், யாராவது பேச ஆரம்பிச்சுட்டாங்க, உங்க காதுக்கு கேட்டுருச்சு அப்படின்னா நீங்க அமைதியாயிரலாம். இப்ப ஆதித்யா பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்திய ரூபாயினுடைய சிக்கல்களும் அல்லது பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் யாருடைய வயசாவது உங்களுக்கு கேட்டுருச்சுன்னா நீங்க அமைதியாயிரலாம், சரியா? ஒரே நேரத்தில் எல்லாரும் சொல்றதுதான் இங்க பிரச்சனை. எல்லாரும் சொல்றது பிரச்சனை. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் April 14 அப்படிங்கிறதுல நம்ம கூடுதல் விஷயம் அவரை பத்தியான ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். 1891 பிறந்தாரு, 1956 இருந்தாரு. பீமாராவ் ராம்ஜி சக்பால் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ இவருக்கு 1990 அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது இந்திய அரசு அப்படிங்கிறது அவருக்கு வழங்குச்சு. ஸோ 1990 1990 அந்த காலகட்டத்தில்
ஸோ இவருடைய முழக்கம் என்ன சார் அப்படின்னு சொன்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெய் பீம் அப்படிங்கிறது, அந்த ஜெய் அப்படின்ற வார்த்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா லிட்டரரியா ஹெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெயில் ஸ்ட்ராம், ஆலங்கட்டி மலை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஜெய் பீம் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பாபா சாஹிப் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பாபா சாஹிப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பாபா சாஹிப்னா என்ன அர்த்தம்? லிட்ரேச்சர். என்னங்க பாபா சாஹிப்னா ஃபாதர் இல்ல, யார் பேசுறது? யாரு சார்? ராஜ்குமார் சார். ராஜ்குமார். பாபா சாஹிப் அப்படின்னா ரெஸ்பெக்டட் ஃபாதர்னு அர்த்தம். ரெஸ்பெக்டட் ஃபாதர். எஸ், நாட் ஓன்லி ஃபாதர் பட் ஆல்சோ ரெஸ்பெக்டட், மரியாதைக்குரிய தகப்பன். அதான் வந்து பாபா சாஹிப் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஹானரரியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் ஆகஸ்ட் 29 1947 அப்படிங்கிற காலகட்டத்தில் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் ஆகிறார். ஆகஸ்ட் 29 1947 இவர் எழுதி கொடுத்த சட்டம் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்தியாவில் உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட பாதி நெகிழும் பாதி நெகிழாத்தன்மை கொண்ட இந்திய அரசியலமைப்பு அந்த சட்டமாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இவருடைய தலைமையில டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா இருந்தார். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி அப்படிங்கிறவங்களாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா நீங்க மட்டும் விழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள்ட்ட வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்டாராம். ஸோ அவங்க ஜனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழிச்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஆனா என்னுடைய ஜனங்கள் அப்படிங்கிறவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் அவர்களுக்காக விழித்திருக்கிறேன். அப்ப அவருடைய ஒரு சோசியல் திங்கிங் அப்படிங்கறத நம்ம உணர முடியுது. ஏதோ நம்ம படிச்சோம், வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சோம், அவர் நினைச்சிருந்தா வெளிநாட்டிலே பெரிய அதுமாக இருக்கக்கூடிய வேலையில செட்டில் ஆயிட்டு அவருடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அவங்க கொண்டு போய் செட்டில் பண்ணி ஒரு பெரிய பணக்காரரா அவர் மாறி இருக்கலாம். பட் அவர் சார்ந்த சமூகம் தான் அனுபவித்த அந்த இளமைக்கான அனுபவங்கள், சாதிய வன்கொடுமைகள், இந்த தீண்டாமை அப்படிங்கிற கொடுமைகள், அதெல்லாம் களையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீஃபார்மரா இருந்தாரு. ஸோ அவருடைய பிறந்த நாளில், ஸோ இன்னைக்கு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நானும் அப்படிங்கிறது ஸோ ஒரு யாரை போல டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை போல நல்ல கல்வியில நம்ம சிறந்து விளங்கணும், அந்த சோசியல் ரீஃபார்ம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல இருக்கணும். ஸோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படிங்கிறவர் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய தொண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து நான் போற்றும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி 3 சொல்லுவாரு. நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம், சொல்ல முடியுமா? எனக்கு நான் போற்றும் 3 தெய்வங்கள் அப்படின்னு மூணு தான் சொல்லியிருப்பாரு. எதை சொல்லியிருப்பாரு? ஒருவர் கூட தமிழ் படிக்கவே இல்லையா? கிளாஸ் கட் ஆயிருச்சா? நான் இருக்கனா? சார் சாரி சார், தெரியல சார். 100க்கு 100 தமிழ்ல படிச்சா மட்டும்தான் குரூப் 4ல வர முடியுங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல வர முடியும். ஸோ ஒரு செட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பத்தி நம்ம படிக்கும்போது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அந்தமாக இருக்கக்கூடிய அவருடைய 3 தெய்வங்கள். யாரோ சொல்றீங்க, யாரோ பேசுறீங்க, பேசுங்க, 1 2 சொல்லுங்க. நான் பேசு. மாதா பிதா குரு தெய்வமா சார்? அதுவா சார்? மாதா பிதா குரு தெய்வமா? ஆதித்யா, அது நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 1 சுயமரியாதை, சரியா? 2 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அறிவு, கல்வி. சரி, 3 என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 1 அறிவு, 2வது சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. என்னமா? மொராலிட்டியா சார்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒழுக்கம், மொராலிட்டி. ஸோ அப்ப இதுதான் ஒரு நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் 3 அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் தன்னுடைய குடும்பத்துல 14வது குழந்தைய பிறப்பார். பெற்றோருக்கு இவர் 14வது குழந்தை. 14ல பிறந்தார், ஏப்ரல் 14ல பிறந்தார். ஸோ இவருடைய அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில ஒர்க் பண்ணவர்.
மகர் அப்படிங்கிற ஒரு தலித் காஸ்ட்ல உருவானவர். மகர் அப்படிங்கிற ஒரு காஸ்ட். ஸோ ஓரளவுக்கு டாக்டர் B.R. அம்பேத்கரை பத்தி டீட்டெயில்டு தெரிஞ்சிருச்சா? இல்லை உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நான் பேசியது போக ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரலாக பேசலாம். நம்ம எக்கனாமிக்ஸில் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கோம், இந்தியன் பாலிட்டியில் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சரியா? பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் சொன்னதுலேருந்து ஏதாவது கூடுதல், சார் இது போக நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் சார், நான் சொல்லவா சார் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? சார் பேசுங்க. சார் காந்தியும் அம்பேத்கரும் பூனா ஆக்ட் போட்டிருப்பாங்க சார் 1932ல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டுன்றதுனால நான் பேசாம விட்டுட்டேன். எஸ், ஏன்னு கேட்டா அவர் வந்து முதல் 3 வட்டமேசை மாநாடுகளுமே 1930, 31, 32 இல்லையா, அந்த காலகட்டத்தில் 3 வட்டமேசை மாநாடுகளுமே கலந்து கொண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். இவருக்கும் காந்திஜிக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருதுங்க. காந்திஜி வந்து தன்னுடைய சுயசரிதை அப்படிங்கிற தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிறதுல, சத்திய சோதனைங்கிறதுல எழுதியிருக்கிறார். நான் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு இந்துத்துவவாதியா இருந்திருக்கிறேன், நான் ஒரு பெண் ஆணாதிக்க ஒரு சமூகம் அந்த மாதிரி இருக்க விஷயத்துல தான் நான் இருந்திருக்கேன். காஸ்டிசம் அப்படிங்கிறதுல என்கிட்ட வேரூன்றி இருந்துச்சு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கும் எனக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன உண்மையா இருந்தாரோ அது பூரா அப்படியே சொல்லியிருக்காரு. இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் மாதம் கையெழுத்தாயிருக்கும் 1931 அந்த காலகட்டங்களில். 31 32ஆமா பூனா ஒப்பந்தம்? சார் 32 சார். சோ இந்த 32 அப்படிங்கிறது பூனா ஒப்பந்தம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிற ஒரு பிரதமர் இருந்திருப்பார் பிரிட்டிஷ்ல அந்த காலகட்டத்தில் 31 32களில். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்பு வாரி கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். என்னங்க இந்த கம்யூனல் அவார்டு? அதாவது ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்க இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது தொகுதியிலையும் வாக்களிக்க முடியும், தனி தொகுதியிலையும் இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ரிசர்வேஷன்ஸ் அந்த மாதிரி சீட் இருக்குன்னு தெரியுமா? 234 தொகுதியில் இந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்ன எது கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, இல்லை தெரியலையா? நான் இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ரிசர்வேஷன் சீட் அப்படிங்கிறது வந்து எஸ்சி அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு, எஸ்டி அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 42ன்னு நினைக்கிறேன், 42 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஸோ. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 1% அப்படிங்கிறது இருக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, தொகுதிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பேசுற புரியுதா? இருக்கீங்களா? சார் 44 எஸ்டிக்கு வந்து 2 சார். ஓகே, எவ்வளோப்பா மொத்தம் எவ்வளோப்பா? சார் தனி தொகுதியில வந்து எஸ்சிக்கு வந்து 44, எஸ்டிக்கு வந்து 2 சார். மொத்தம் இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு ஒன் ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு 44 அப்படிங்கிறது இருக்கு. அதுல 2 அப்படிங்கிறது 2 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆமா, எஸ் 44 and 2. ஸோ இது எந்த வருஷத்துல இருந்து சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? எஸ், 104 104வது அமெண்ட்மெண்ட் 2019. 104வது அமெண்ட்மெண்ட் 2019 படி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இது எந்த வருஷம் வரைக்கும் சார் செல்லும் அப்படின்னா 2030 வரைக்கும் செல்லும் இந்த அமெண்ட்மெண்ட் படி. ஸோ ரிசர்வேஷன் சீட் மொத்தம் 234 சீட் அப்படிங்கிறதுல மொத்தம் 44 அப்படிங்கிறது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இங்க நிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு உண்டானதுல நம்ம கூடுதல் விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம் வச்சிருக்கோம். ஸோ இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, சரியா? ஸோ அடுத்து என்ன சார் ஏப்ரல் 14ல இருக்கு? அடுத்து ஏப்ரல் 14ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இது எந்தெந்த நாடுகள்ல தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் செய்யப்படுதுன்னு தெரியுமா? ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும்தானா? நம்ம ஸ்டேட்ல மட்டும்தானா? இல்லை வேற எந்தெந்த நாடுகளில் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு எழுதிக்குங்க. நாடு கேட்குறேன். கேரளாங்கிறது ஒரு நாடு இல்லை, தமிழ்நாடு எழுதி வச்சுங்க. ஸ்ரீலங்கா ஞாபகம் வச்சுங்க, மலேசியா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, மலேசியா. தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது.
ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே போல இன்னைக்கு தான் ஏப்ரல் 14 அப்படிங்கிறது 1865 ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவரு ஸோ அந்த ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல இன்னைக்கு தான் சுடப்பட்டார். ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல ஸோ இன்னைக்கு தான் அவர் சுடப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நேஷனல் டால்ஃபின் டேங்க. நேஷனல் டால்ஃபின் டே. ஸோ டால்ஃபின் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ஒரு நேஷனல் அனிமலா இருக்கு. எதற்கான நேஷனல் அனிமலா இருக்கு? அக்வாட்டிக் அனிமல் சார். அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவோட அக்வாட்டிக் அனிமல் அப்படிங்கிறது. நேஷனல் அனிமலை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை 3 அனிமல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அனிமல்ஸ்ல வரும். ஒன்னு நேஷனல்ல நமக்கு வந்து பெங்கால் டைகர் அப்படிங்கிறது நம்முடைய தேசிய விலங்கு, நேஷனல் அனிமல். அப்ப ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனிமல் இருக்கு, நேஷனல் அனிமல். அது எலஃபென்ட். யானை அப்படிங்கறத நம்ம வந்து ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்கானது சொல்லுவோம். ஸோ அடுத்து என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்வாட்டிக் அப்படிங்கிறத அந்த டால்ஃபின் அப்படிங்கிறது அக்வாட்டிக். ஸோ அக்வாட்டிக் அப்படிங்கிறது டால்ஃபின் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ இன்னைக்கு என்ன டே? கொஞ்சம் குயிக் காட்டிங்க. என்ன டே இன்னைக்கு? நேஷனல் டால்ஃபின் டே சார். ஸோ நேஷனல் டால்ஃபின் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தெளிவு வச்சுங்க, வளைகுடா துறைமுகங்களை தாக்குவோம். யாரு சார் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க? வளைகுடா அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், கல்ஃப் நேஷன்ஸ், மத்திய ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஏசியா அல்லது மேற்கு ஏசியா அப்படின்னு சொல்ற வெஸ்டர்ன் ஏசியா, அந்த வளைகுடா துறைமுகங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வந்து ஈரான் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கு. வளைகுடா துறைமுகங்களை தாக்குவோம், அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. இந்த பாரசீக வளைகுடா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அந்த ஓமன் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஹோமோஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹோமோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கு? ஸோ ஈரான் அண்ட் ஓமன், ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில தான் இது இருக்கு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வளைகுடா துறைமுகங்களை தாக்குவோம். துறைமுகங்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்தியாவில் துறைமுகங்களை வலுப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேம்பெயின், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சாகர் மாலா ப்ராஜெக்ட். சாகர் மாலா அப்படிங்கிறது இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துறைமுகங்களை வலுப்படுத்துறதுக்காக அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரி, எது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய துறைமுகம் இயற்கையில? மும்பை அப்படிங்கறதா இயற்கையாக இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறது இல்லையா, பிஸியஸ்ட். சரி, எது வந்து செயற்கையில ரொம்ப பெருசு? ஆர்டிபிஷியல். சென்னை அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஸோ டால்ஃபின் நோஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துறைமுகத்தோட பேர் என்ன? டால்ஃபின் நோஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற, வைசாக் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது. ஓகே, டைடல் போர்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டைடல் போர்ட் கொல்கத்தா. ஹால்டியா அப்படின்னு இருக்கு இல்லையா, கொல்கத்தால ஹால்டியா, அதான் டைடல் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைடல் போர்ட் அப்படிங்கிறது. ஸோ எங்க வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் அலைகள்ல இருந்து மின்சாரம் எடுக்கிறாங்க? ட்ரிவாண்ட்ரம் இல்லையா, ட்ரிவாண்ட்ரம், கேரளா ட்ரிவாண்ட்ரம் அப்படிங்கிறதுல விலிஞ்சம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து இந்த டைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் அலைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம ஊர்ல தமிழகத்தினுடைய நுழைவாயில் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? தமிழகத்தினுடைய நுழைவாயில் சோ தூத்துக்குடி எடுத்துக்கலாம். தமிழகத்தின் நுழைவாயில் தான் தூத்துக்குடி அப்படிங்கிறது இல்லையா. தென்னிந்திய நுழைவாயில் சென்னை. தென்னிந்திய நுழைவாயில் சென்னை. அப்ப இந்தியாவினுடைய நுழைவாயில் இந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னா மும்பை எடுத்துக்குவீங்க இல்லையா. சோ மேற்கு கடற்கரையில எத்தனை துறைமுகங்கள் இருக்கு? மேற்கு கடற்கரை, வெஸ்ட் கோஸ்ட் 6 மிகப்பெரிய துறைமுகங்கள், மொத்தம் 6 இருக்கு அப்படின்றது இல்லையா. மேல குஜராத் அப்படிங்கறதுல காண்ட்லா அப்படிங்கிறது இருக்கும். குஜராத் அப்படிங்கறதுல வந்து ஹாண்ட்லா. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா மும்பையில 2 இருக்கும், நவசேவா அப்படிங்கிறது இருக்கும், மும்பை போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு 2 இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா மர்மகோவா அப்படிங்கிறது இருக்கும், கோவால மர்மகோவா. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா மங்களூர் அப்படிங்கறதுல இருக்கும், கர்நாடகால மங்களூர். அதுக்கு கீழே கொச்சின். இதுதான் மேற்கு கடற்கரையில மொத்தம் 6. அதே மாதிரி கிழக்கு கடற்கரையில மொத்தம் 7 இருக்கும். கடற்கரையில 6, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார்ல பெருசு, அதுல 1. அப்ப கீழே தூத்துக்குடி, தூத்துக்குடிக்கு அப்புறம் சென்னை, சென்னைக்கு மேல அப்படியே எண்ணூர், எண்ணூருக்கு மேல அப்படியே விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினத்துக்கு மேல பாரதீப், பாரதீப்ன்றது ஒடிசா, அண்ட் ஹால்டியா, ஹால்டியாங்கிறது நமக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ 6. அதுக்கப்புறம் நமக்கு அந்தமான் நிக்கோபார்ல 1. சரி, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் சிட்டி தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு?
விஜயபுரம் சார். விஜயபுரம். இந்த போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது இருந்துச்சு, இப்போ அதுக்கான பெயர் வந்து விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. அடுத்த அறுவடை திருவிழாக்கள் குடியரசுத் தலைவர் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு நமக்கு நியூஸ்ல போட்டிருக்காங்க முதல் பக்க செய்தியில. அறுவடை திருவிழாக்கள் குடியரசுத் தலைவர் வாழ்த்து அப்படிங்கிறது. ஸோ குறிப்பாக எங்கெங்க சார் இந்த பைசாகி அப்படிங்கிற ஒரு விழா, அதே மாதிரி பிஹு அப்படிங்கிற ஒரு விழா. பைசாகிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏப்ரல் 13. எந்த ஊர்ல? பஞ்சாப் சார். பஞ்சாப் அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது ஒரு பைசாகி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போஹாக் அப்படிங்கிறது, பிஹு அப்படிங்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது லோக்சபா அப்படிங்கிறதுல நாளைக்கு எதிர்க்கட்சிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட திருத்த மசோதா நாளைக்கு அப்படிங்கிறது. சரி, அது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் முக்கியமானதா பார்க்கப்படுகிறது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. 234 தொகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. 44 தொகுதிகள் அப்படிங்கிறது ரிசர்வ் அப்படிங்கிறதுல இருக்கு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்லுது. புத்தாண்டில் புதிய நம்பிக்கை அப்படின்னு ஒரு கட்டுரையில நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் பேசியிருக்காரு. உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் நாள்காட்டியை நாமும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றாலும் நமக்கென இருக்கும் தமிழ் நாள்காட்டியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 60 ஆண்டுகளின் பெயர்கள் இருக்கிறது. அதில் பராபவ என்ற பெயர் கொண்ட இந்த ஆண்டு 40வது ஆண்டு ஆகும். எழுதி வச்சுங்க. தமிழ் நாட்காட்டில மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்கா. தமிழ் அப்படிங்கிற நாட்காட்டில, அதாவது கேலண்டர்ல 60 ஆண்டுகள் இருக்கா. அதுல இந்த 2026 அப்படிங்கிற தமிழ் ஆண்டு அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா பராபவ. பராபவ. யாராவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ்ல தமிழ் மேஜர்ல இருக்கீங்களாமா? இருக்கீங்களா யாராவது? சார் ஆர் மேம் தமிழ் மேஜர் இப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார் எஸ் சார். காளீஸ்வரிங்க சார். காளீஸ்வரி தமிழ் மேஜர் தானா? சரிங்கம்மா. ஆமாங்க. அப்ப அப்டேட் பண்ணிக்கங்க. தமிழ் நாட்காட்டி அப்படிங்கறதுல 60 ஆண்டுகள் அப்படிங்கறது இடம்பெறுது. அதுல பராபவ அப்படிங்கறது 2026க்கான ஆண்டு. பராபவ மேபி ஸோ கேட்கலாம். சரியா? தமிழ் பேராசிரியர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் புதிய வரலாறு படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதை தடுக்க ட்ரோன் கண்காணிப்பு அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. தேர்தல் ஆணையம். மணிகண்டன் ஆன் பண்ணிக்கப்பா. மணிகண்டன் மணிகண்டன் நல்லா கிளியரா பேசுப்பா. ஒன்னும் கேட்கல, சரியா கேட்கலப்பா. இப்பதான் கிளியரா கேக்குது. மணிகண்டன் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனுடைய பார்ட் என்ன? 15 சார். பார்ட் வந்து 15. ஆர்டிகிள் என்ன? சார் 324 to 329. 324 to 329 அப்படிங்கிறது. அதோட அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? நிர்வாச்சன் சதன் சார். நிர்வாச்சன் சதனோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? நியூ டெல்லி சார். சோ நியூ டெல்லி அப்படிங்கிறது யாரு இப்போ தலைமை தேர்தல் ஆணையர்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் சார். ஞானேஷ்குமார். எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணையர்கள் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க சார். அந்த 2 பேர் யார் யார் இருப்பாங்க? எஸ்எஸ் சாந்து. எஸ்எஸ் சாந்து. எஸ்எஸ் சாந்து சொல்லுங்க. எஸ்எஸ் சாந்து, விவேக் ஜோஷி சார். விவேக் ஜோஷி இருப்பாங்க இல்லையா? ஓகே. சோ இப்ப எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கு? 5 மாநிலம் சார். அது நடந்துச்சு. 3 நடந்துருச்சுல. நடைபெற இருக்குன்னா 2 தானே? எஸ் சார், 2 இருக்கு சார். நடைபெற இருக்குன்னா 2 நடந்துருச்சுல. 3 கேரளா நடந்துருச்சு. சோ புதுச்சேரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் நடந்துருச்சா? எஸ் சார், நடந்துருச்சு. சோ நம்ம புதுச்சேரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறது வாக்குப்பதிவு இருந்துச்சு? 89 சார். 89. வரலாறு காணாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ இது ரொம்ப முக்கியமானது. கங்க்ராட்ஸ் தம்பி மணிகண்டன், கங்க்ராட்ஸ். சோ அடுத்து பாக்குறோம். எனக்கு எதிராக மத்திய அரசும் 19 மாநில அரசுகளும் களத்தில் உள்ளன. மம்தா பிரச்சாரம் பண்ணும்போது பேசியிருக்காங்க. எனக்கு எதிராக மத்திய அரசு மாத்திரம் இல்ல, 19 மாநில அரசுகள் களத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ருத்ரா, இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில இப்ப போட்டி போடுறாங்க? பவானிபூர் சார். பவானிபூர் அப்படிங்கறதுல போட்டி போடுறாங்க. மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு? 294 சார். 294. மம்தா பானர்ஜி எந்த கட்சி?
திரிணாமுல் காங்கிரஸ் சார். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கங்க்ராட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு முன்மொழிவு அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது நிறைய மறுசீரமைப்பு பண்ண போறாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க, ரீஆர்கனைஸ் பண்ண போறாங்க. எதை சார் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அரசியலமைப்பின்படி தவறு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 அப்படிங்கிறது காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது இரு இந்திய விளையாட்டுகள் அப்படிங்கிறது சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மான்சுக் மாண்டவியா சொல்லியிருக்காரு. மான்சுக் மாண்டவியா என்ன துறை அமைச்சராக இருக்காரு? தெரிஞ்சவர். விளையாட்டுத்துறை அமைச்சர் சார். ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா? யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கிறவர் தான் மான்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2030 காமன்வெல்த் போட்டியில 2 இந்திய விளையாட்டுகள் அப்படிங்கறது சேர்க்கப்படுவதா சொல்லியிருக்காங்க. எழுதிக்கங்க 1. ஸோ இந்தியாவில் 2030 நடைபெற உள்ள காமன்வெல்த் போட்டி. ஸோ 2030 காமன்வெல்த் அப்படிங்கிறது எங்க நடக்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவில் தான் நடக்க இருக்கு. இதுல 2 விளையாட்டுகள் அப்படிங்கிறது, அதுல 1 கிரிக்கெட், இன்னொன்னு ஹாக்கி. எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஸோ காமன்வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இந்தியா தான் கிரிக்கெட்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அடுத்த நிகழ்ச்சிங்க, ஹங்கேரியில 16 ஆண்டுகால பிரதமரோட ஆட்சிக்கு முடிவா. ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டில் 16 ஆண்டுகால பிரதமரோட ஆட்சிக்கு முடிவு. எந்த ஊர்லங்க? ஹங்கேரி. எஸ். ஸோ போருக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்போட விமர்சனத்துக்கு நம்முடைய போப் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்த போப் அப்படிங்கிறவர் என்ன நிக்நேம் வச்சு அழைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நான் பதவி இருக்கும்போது கூட நடத்தினேன். ஆண்டவர் அவருடைய நிக்நேம் 14ஆம் லூயியா சார். லியோ சார். லியோ தம்பி சொல்றேன். சோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்தமாக இருக்கக்கூடிய அவர் நிர்வாகத்திற்கு நான் அஞ்ச மாட்டேன், அஞ்சவில்லை, போரின் அந்தமாக இருக்கக்கூடிய கொடூரங்களுக்கு எதிராக நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ தலைமை போப் லியோ அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். சீனாவுக்கு ஸ்பெயினோட பிரதமர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். உலக விவகாரங்களில் வலுவான பங்களிப்பு சீனா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுங்க. ஆஸ்திரேலியாவில் ராணுவத்துல முதல் பெண் தலைமை தளபதியாங்க. சோ யாருங்க நமக்கு ராணுவத்தினுடைய தலைமை தளபதி? இந்தியாவுக்கு யாரு? அனில் சௌஹான் அப்படிங்கிறது இல்லையா? அப்ப யாரு முப்படையின் தளபதி? யாரு? அப்போ நீங்க இஷ்டத்துக்கு சொல்லுவீங்களா? நான் கேட்டது ராணுவ தளபதி ஜெனரல் கேட்டேன், ருத்ரா. அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் முப்படைகளின் தளபதி, 2வது முப்படைகளின் தளபதி தான் அனில் சௌஹான். உபேந்திர திவேதி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்திரேலியாவோட முதல் பெண் ராணுவ தலைமை தளபதி அப்படிங்கிறவங்க பதவியேற்று இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய பேர் என்ன சார் அப்படின்னு சொன்னா எழுதி வச்சுங்க. ஜூசன் கோயல் அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியாவினுடைய முதல் பெண் ராணுவ தலைமை தளபதியாக வந்திருக்கிறாங்க. சோ நம்ம ஊர்ல ராணுவத்துல ஹையர் போஸ்ட் அப்படின்னு சொன்னாவே ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நேவிக்கு என்ன? சோ நேவி அப்படிங்கிறதுக்கு வந்து அட்மிரல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஏர்ஃபோர்ஸுக்கு ஏர் சீஃப் மார்ஷல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் 18 கோவையில பிரச்சாரம் பண்றாங்க. ஒடிஷா மைதானத்துல ஏற்பாடுகள் தீவிரமானது ஆயிட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க, வைக்கிறாங்க. 23ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல் 23 அப்படிங்கிறது 234 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது இல்லையா? ஸோ அதே மாதிரி மே 4 அப்படிங்கிறது ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஏப்ரல் 14 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். இன்னைக்கு நடத்துனதுல இருந்து யாருக்காவது எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் குயிக்கா. இன்னைக்கு நடத்துனதுல இருந்து யாருக்காவது டவுட்ஸ் இருக்கீங்களா? நான் இருக்கேனா? சுபாஷ் சந்திர போஸ், தி பாரடாக்ஸ் ஆஃப் எ ரெவல்யூஷனரி ஆஸ் அ தியரி அண்ட் பிராக்சிஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க பாருங்க. பிராக்சிஸ்
அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான பேப்பர்ஸில் நடந்திருக்கிறது வைக்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ நல்லா படிச்சுங்க. நடத்தின வரைக்கும் ஆப்டிடியூடில் ரீசனிங்கில் டெஸ்ட் எழுதியாச்சான்னு செக் பண்ணிக்கங்க. ஆப்டிடியூடு ரீசனிங் நம்ம நடத்தின வரைக்கும். இப்போ கடைசியாக நான் நடத்துனது கேலண்டர் நடத்தினேன்னு நினைக்கிறேன், கிளாக் நடத்தினேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் லாஸ் நடத்தினேன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது நடத்துன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. எஸ். அதே போல 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது முடிச்சாச்சு தமிழ்ல, 9ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தமிழ்ல முடிச்சாச்சு. 8ஆம் வகுப்பு முடிஞ்சுச்சா? 8ஆம் வகுப்பு. சரி, 10ஆம் வகுப்பு முழுமையா இயலியெல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லா இயலும் எழுதியாச்சா? எழுதியாச்சு. 9ஆம் வகுப்பு இயலியெல்லாம் எழுதியாச்சா? மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. டார்கெட் பண்ணி அடிங்க. குரூப் 4 இம்மீடியட்டா ஜாப் கிடைக்கும். 2026 உங்களுக்கு இம்மீடியட்டா ஜாப் கிடைக்கும். டிசம்பர் மாதம், சாரி 2027, ஏன்னா டிசம்பர்ல தான் எக்ஸாம். அதே மாதிரி குரூப் 2, இந்த குரூப் 2 குரூப் 4 அப்படின்னாவே தமிழ் தான் டிசைடிங் ஃபேக்டர். 100க்கு 100 அடிக்கணும். மேத்ஸ்ல 25 அடிக்கணும். 125 டார்கெட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் பொறுத்தவரை ஈஸியா நம்ம பிடிச்சிருவோம். ஏன்னா அது நல்லா நம்ம பரிச்சயம் ஆயிடுவோம். தமிழ் அதனாலதான் சொல்றது, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நடத்த டெஸ்ட் அடிச்சுட்டே இருங்க. நேற்றுக்கு என்ன நடத்துறாங்க? 8ஆம் வகுப்பா? ஈவினிங் கிளாஸ்ல 8ஆம் வகுப்பு. சரியா? இப்போ 9ஆம் வகுப்பு மறுபடியும் ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணணும். நம்மளுடைய தென்றல் இஸ்லாமில யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த ரிவிஷன் வகுப்புகள் அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும். 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு ரிவிஷன் கிளாஸ். அதை நல்லா கேட்டுட்டு டெஸ்ட் அடிச்சீங்கன்னா 100க்கு 100 சாத்தியம். அதே போல மேத்தமெட்டிக்ஸ் 25 கம்பல்சரி பண்ணணும். இது எதுக்காக இவ்வளவு மெனக்கட்டுறோம்னா, நம்ம குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிற போது நீங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 3 செக்மெண்ட் இருக்கனால நம்ம இது வந்து ப்ரிலிம்ஸுக்கும் பயன்படணும், மெயின்ஸுக்கும் பயன்படணும், இன்டர்வியூக்கும் பயன்படணும். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் நல்லா படிச்சுங்க. சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன பேசியிருக்கோமோ அது எல்லாமே டோட்டல் நல்லா படிச்சு வச்சுக்கணும். கிளாஸ்ல நடத்துனது ஃபுல்லா. இன்னைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கரை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயில் பேசியிருக்கோம்னா அதை பத்தி நீங்க எப்போனா ரெடியா இருக்கணும் எழுதுறதுக்கு. சரியா? ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் 1857 ஃபுல்லா பேசணும். புத்தரை பத்தி ஃபுல்லா பேசணும், கரண்ட் பேசல. ஸோ இந்த மாதிரி டீடைல்டு நல்லா படிச்சுட்டே இருக்கணும், வச்சுட்டே இருக்கணும். வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்காப்பா? சார் எனி டவுட்? ஒண்ணுமே சார், எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ எல்லாம் கிளியரா இருக்கீங்க இல்லையா? இந்த பாருங்க, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான சாப்டர்ஸ்ல நமக்கு வந்து சில இன்னொன்று நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நியூ பிளான் கொடுக்கறதா சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கறது வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ கிளாஸ்ல